2025ஆம் ஆண்டில் 6 முக்கிய ராசிகளான மிதுனம், கன்னி, கும்பம், விருச்சிகம் மற்றும் ரிஷபம் ஆகியவற்றிற்கான பொதுவான ஜோதிட பலன்களை வழங்குகிறது. இந்த பலன்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட கிரகங்களின் நிலை மற்றும் அவற்றின் இணைப்புகளை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட கிரகங்கள் நன்மை மற்றும் தீமை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் வெற்றிக்கு உதவும் என்று கூறப்படுகிறது. ஆனால் சூரியன், செவ்வாய் மற்றும் குரு கிரகங்கள் சில சவால்களை ஏற்படுத்தும். கன்னி ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் நன்மை தரும் என்றும், சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு கிரகங்கள் சில தடைகளை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. கும்ப ராசியில் சுக்கிரன் கிரகம் நல்ல பலன்களை தரும் என்றும், செவ்வாய் சேரும்போது அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு கிரகங்கள் சில சிரமங்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் கிரகங்கள் நல்ல பலன்களை தரும் என்றும், குரு சேரும்போது சுப பலன்கள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் புதன், சுக்கிரன் மற்றும் சனி கிரகங்கள் சில சவால்களை ஏற்படுத்தும். ரிஷபம் ராசியில் சூரியன், புதன் மற்றும் சனி கிரகங்கள் பணம், பதவி மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றில் வெற்றிக்கு உதவும் என்று கூறப்படுகிறது. ஆனால் சந்திரன், குரு மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் சில தடைகளை ஏற்படுத்தும். சிம்மம் ராசிக்கு செவ்வாய், சூரியன் மற்றும் குரு கிரகங்களால் யோகம் கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தின் மூலம் அதிக பலன்கள் வரும். சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் செவ்வாயுடன் பயணிக்கும் போது சுப பலன்கள் அதிகரிப்பதுடன் ராஜயோகம் உண்டாகும். சிம்மம் சூரியனின் வீடு என்பதால் அரசு உயர் பதவிகள் எளிதாக அமையும். ஆளுமை மிக்கவர்களாக வலம் வருவார்கள். புதன், சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களால் பின்னடைவு ஏற்படும். இந்த கிரகங்கள் வலுப்பெறும் போது பரிகாரம் செய்வது நல்லது.